பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 9 அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழி 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இந்த வேத பகுதியில் சாலமோன் சொல்கிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் வாழுகிறதான இந்த சமுதாயத்தில் மருத்துவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய ஆகாரத்தை இப்படி, உங்களுடைய உணவு வகைகள், உணவு பழக்க வழக்கம் இப்படி இருக்குமானா நீங்கள் 100 வருடம் நோய் இல்லாமல் வாழுவீர்கள் அப்படின்னு. சிலர் சொல்வார்கள், நீங்கள் உடற்பயிற்சி இப்படியே செய்வீர்களானா 100 வருடம் நோய் நொடி இல்லாமல் சுகமாய் வாழ்வீர்கள், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, கஷ்டம் இருக்காது, மன அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, நீடித்த நாள் வாழ்வதற்கான வழிமுறைகளை மருத்துவ ரீதியாக, உடற்பயிற்சி ரீதியாக பல கோணங்கள் அவர்கள் தெரிந்ததான அனுபவங்களை சொல்லுகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை அவிதமாய் மாற்றுகிறோம், உடற்பயிற்சி அவிதமாக செய்ய முற்படுகிறோம். வயதானால் கூட அவர்கள் சொல்லுகிறபடி நம்முடைய கைகளை கால்களை அசைத்து நம்முடைய சரீரத்தை ஒருமுகப்படுத்துகிறோம், பயிற்சிக்கு நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறோம், பழக்க வைக்கிறோம். எப்படியாயிலும் அதிகமான வருடம் உயிரோடு வாழ வேண்டும் என்கிறதான அந்த ஆசை அநேகருடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆகையினாலே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, ஒரு 50 வயசு தாண்டியச்சுன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், உடற்பயிற்சியில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், சாப்பாடு வகைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம், அதிகமாக சாப்பிடுவதில்லை, கொஞ்சமாக சாப்பிட்றோம். காரணம் ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்கிறது, என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர்னால தான் நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆவது. வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய காலங்கள் உம்முடைய கணக்கில் அல்லவோ, கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா நம்முடைய காலங்கள் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் நல்லா சாப்பிட்டாலும், நல்ல உடற்பயிற்சி செய்தாலும், ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் நம்முடைய காலம் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்றைக்கு நீ இந்த பூமியில் வாழ்ந்தது போதும் வா என்று கூப்பிடுகிறாரோ அன்றைக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானால் சில நிபந்தனைகள் சொல்லப்படுகிறது. நாம் யாத்திராகமம் 20 அதிகாரம் 12 வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று நான் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும்போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். இன்றைக்கி பாருங்கள், நம்மள அநேகர் என்ன செய்கிறோம்? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெற்றோரோடு நேரங்களை செலவழித்தோம், பெற்றோரோடு அப்படி ஒண்டிப்பாய் காணப்பட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் நம்முடைய படிப்புக்காக, உயர்கல்விக்காக ஊரை விட்டு வெளியே போனோம். அப்புறம் வேலைக்காக பெற்றோரை விட்டு பிரிந்து தூரமான இடத்துக்கு போனோம். அப்புறம் திருமணம் ஆனது, நமக்கு பிள்ளைகள் குழந்தைகள் வந்தார்கள். ஆனால் அந்த பெற்றோரை ஓரமாக ஒதுக்கி விட்டோம். அவர்கள் என்றைக்குமே நம்முடைய நல வாழ்வுக்காகவே, நாம் நன்றாக இருப்பதற்காகவே சாகிற வரைக்கும் பிரயாசப்படுகிறவர்கள். ஆனால் நாம் அவர்களை ஓரங்கட்டி விட்டோம், மறந்து விட்டோம், அவர்களை கனம் பண்ணுவதில்லை. ஒருவேளை வயதான பெற்றோரை நம்முடைய வீடுகளில் வைத்து பராமரித்தால் கூட நம்முடைய அலுவல் முடிந்து வரும்போது, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது அப்படி சொல்லி நாம் விசாரிக்கிறதில்ல. ஒரு காரணம், நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம வேலை செய்கிற இடங்களில் சில நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறப்படினாலே, மன அழுத்தம் காணப்படுகிறப்படினாலே நாம் பெற்றோரையும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம். பெற்றோர் அவளோடு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். நம்முடைய மகன் இத்தனை மணிக்கு அலுவல் முடிந்து வருவான், வேலை முடிந்து இத்தனை மணிக்கு வருவான், அல்லது தன்னுடைய தொழில் முடித்து இத்தனை மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை கண்டுகொள்ளாமல்
அவர்கள் வாசலில் தான் இருப்பார்கள். கண்டுகொள்ளாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுவோம். காரணம், நமக்கு சில நெருக்கடிகள் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. ஆனாலும் அவளை நம்ம கண்டுகொள்ளாமல் போகிறோம். அவளை நலம் விசாரிக்கிறது இல்லை, அவளோட உட்கார்ந்து நேரம் செலவழிக்கிறது இல்லை, அவளோட சில காரியங்களை ஆலோசிக்கிறது இல்லை, அவளோட ஆலோசனை கேட்கறது இல்லை. பாருங்கள், முதியோடத்தில் ஆலோசனை இருக்குன்னு நான் வேதத்தில் வாசிக்கிறோம். முதியோடத்தில் நல்ல அவர்கள் கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த அனுபவங்களை நாம் அவடத்தில் கேட்டு அதன்படி வாழ்வோமானா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். அவளோட நேரம் செலவழிக்கிறது இல்லை. சில சூழ்நிலைகளில் என்ன செய்கிறோம், நம்முடைய பெற்றோரை ஓல்டேஜ் ஹோமுக்கு, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி விடுகிறோம். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். என்ன சொல்கிறோம், இங்கே உங்களை என்னால் சரியாக பராமரிக்க முடியலை, எனக்கு மனைவியும் முறுமுறுக்கிறான், அல்லது இங்கே உங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, உங்களோட நேரம் செலவழிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே முதியோர் இல்லத்தில் உங்களோட வயதுக்கு ஒத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் எப்போதும் நேரம் செலவழிக்கலாம், அவளோட பேசிகிட்டே இருக்கலாம், உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், நல்ல சாப்பாடு, மருத்துவ உதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை சொல்லி நாம் அனுப்பி விடுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை முதியோர் இல்லத்தில் நீங்கள் சொல்கிறபடி இவளது வயதுக்கு ஒத்தவர்கள் இருக்கலாம், வேளை வேளை சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல மருத்துவ பரிசோதனைகள் மருந்துகள் கொடுப்பார்கள். ஆனாலும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு வைத்தும் இந்த பிள்ளைகள் என்னோட கூட இல்லையே என்று சொல்லக்கூடியதான ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் காணப்படும். நீங்கள் ஒருவேளை கூழோ கஞ்சியோ கொடுத்தா கூட உங்களுடைய பக்கத்தில் வைத்திருப்பீர்கள் அண்ணா, அது அவளுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். நீங்கள் சாப்பாடு சரியாக கொடுக்காவிட்டாலும் அருகில் வந்து அமர்ந்து சற்று நேரம் அவளோட பேசி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் வயதானவர்களுக்கு கொஞ்சம் வளவளாக பேச தான் செய்வார்கள். ஆனாலும் அவருடைய அருகில் இருந்து அவர்கள் கடந்து வந்த பாதைகளை, அவர்கள் சகித்துதான சில கஷ்டங்களை, அவள் தாண்டி வந்த சில பாதைகளை அவருடைய அருகில் உட்கார்ந்து நம்ம கேட்போம்னா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக சொல்லுவார்கள், வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. சில மன அழுத்தங்கள் அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதை நம்மோட பகிர்ந்து கொள்வார்களான்னா அவளுக்கு ஒரு மன திருப்தியாய் காணப்படும், அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவளோட நமக்கு நேரம் செலவழிக்க நேரம் இல்லை. உண்மையாக நமக்கும் சில நெருக்கடிகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதன் நடுவில் அவளோட கூட சில நிமிடங்கள், ஒரு 10 நிமிடம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 5 நிமிடம், அப்படி நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவளோட நேரங்களை செலவழிப்போமானா அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். பாருங்கள், அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை படிக்க வைப்பதற்காக அவர்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பையனுக்கு கல்லூரியில் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், அவன் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படி சொல்லி சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. கால் களைக்க நடந்திருப்பார்கள். ஒரு சைக்கிள் கூட அவங்க இருந்திருக்காது. அவங்க ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் வந்திருப்பார்கள். எவ்வளவோ கண் விழித்திருந்திருப்பார்கள். நாம் வியாதியாக இருக்கும்போது நம்முடைய தாய் தகப்பன்மார் எவ்வளவோ நாட்கள் இரவு தூங்காமல் நம்முடைய பலகீனத்துக்காக நம்ம மடியில் வைத்து நம்மை பராமரித்திருந்திருப்பார்கள். ஒருவேளை சில குடும்பங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தாய் அந்த பிள்ளைகளை பராமரிப்பார்கள். அதுக்கப்புறம் கணவனை எழுப்பி விட்டுட்டு இவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுப்பார்கள், இவங்க தூங்குவார்கள். ஆனால் அதிகமான குடும்பங்களில் தாய்மார் தான் இரவெல்லாம் நம்மோட கூட கண் விழித்திருந்து நம்முடைய கஷ்டங்களில் பங்கு பெற்றிருப்பார்கள். காரணம், தகப்பன் அக்கறை இல்லை என்பதற்காக அல்ல, அவர்கள் காலையில் எழும்பி தங்களுடைய வேலைக்கு, தொழிலுக்கு, தங்களுடைய வியாபாரத்துக்கு போக வேண்டும். அப்படி போனால் தான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும். பிள்ளைகளுடைய படிப்புக்கான காரியங்கள், குடும்ப செலவுகள் செய்ய வேண்டுமானால் அவர்கள் வேலைக்கு போகணும். அதனால் அநேக தாய்மார் கணவர்மார இரவு பிள்ளைங்களை பராமரிப்பதற்கு முழித்திருக்க விட மாட்டார்கள். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் கணவர் நான் காலைல வேலைக்கு போகணும், அவர் தூங்கப்படி சொல்லி அவர்களை தூங்க வைத்து நம்முடைய பலகீனத்தில் இரவெல்லாம் நம்மோட கூட இருந்து கண் விழித்திருந்து சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் எவ்வளவோ நம்மை பராமரித்திருப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், உதாசீனமாக உதறி போட்டு விடுகிறோம். யாரும் பண்ணாத நீ பண்ண, நீ என்ன பெற்றெடுத்தனால இதெல்லாம் செய்த, இதெல்லாம் சொல்லி காட்டுது அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஆனால் அவளை
அவருடைய கடந்து வந்த பாதைகள் நமக்காக தான் அந்த கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்போது ஒருவேளை நம்முடைய வீட்டில் நம்முடைய பெற்றோர் இருக்கலாம், அல்லது முதியோர் இல்லத்தில் நம்முடைய பெற்றோர் இருக்கலாம். அவள் கஷ்டத்தோடு இருந்தாலும் ஒரு நாள் கூட என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், அவங்க கெட்டு போகணுன்னு நிச்சயமாக நினைக்க மாட்டார்கள். தமிழில் இவ்விதமாக சொல்வார்கள், ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துகிறவன் மரம் கீழே சாய்கிற வரைக்கும் அவனுக்கு நிழல் கொடுக்கும் என்று. இப்போ நம்முடைய பெற்றோர் தான் அந்த மரம். நாம் அவளுக்கு தீமை செய்தால் கூட, அவளுக்கு நாம் தீங்கு நினைத்தா கூட அவர்களுக்கு கீழே சாய்கிற வரைக்கும், அதாவது ஒரு சாகிற வரைக்கும் நம்முடைய நலனுக்காகவே பிரயாசப்படுகிறவர்கள், நமக்கு துளியளவு கூட தீமை நினைக்கிறவர்கள் அல்ல. ஆனால் நாம் தான் அவர்களை என்ன செய்கிறோம், மனநோகடிக்கிறோம். அவளுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கறது இல்லை, ஒரு மருத்துவ உதவி செய்கிறது இல்லை, அவளோட நேரம் செலவழிக்கிறது இல்லை, அவளை கனம் பண்ணுவதில்லை, ஒரு ஆலோசனை கேட்கறது இல்லை. நாம் ஒரு இடத்த வாங்குகிறோம், ஒரு காரை வாங்குகிறோம், ஒரு பைக்கை வாங்குகிறோம், ஒரு வீட்டை வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். அவளோட ஒரு சின்ன ஆலோசனை கூட பண்ணுகிறது இல்லை, அவளோட அந்த காரியங்களை சொல்லுகிறது கூட இல்லை. நாம் அந்த குறிப்பிட்டதான காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு தான் அவளுக்கு அந்த காரியம் தெரிய வருகிறது, அல்லது வேறு ஏதோ ஒரு நபர் மூலமாக அதை கேள்விப்படுகிறார்கள். எவ்வளோ மன துக்கப்படும், எவ்வளோ அவர்கள் மன வேதனைப்படும். அதனால தான் கர்த்தர் மோசே மூலமாக சொல்கிறார், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனமண் என்பதாக. என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுவீர்கள்னா உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். உங்களுடைய ஆயுசு நாட்களில் சுகமாய் வாழ்வீர்கள், சமாதானத்தோடு வாழ்வீர்கள், துன்பமின்றி வாழ்வீர்கள். நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி 10:27 வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வாசிக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயந்து சில காரியங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். பெற்றோரை கனம் பண்ணும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். நான் நீடித்த ஆயுசு நாட்களாக சுகமாய் வாழ்வோம், சுகமாய் குடியிருப்போம். துன்பத்தோட துக்கத்தோட தொல்லையோடு அல்ல, நீடித்த நாட்களாக சுகமாய் வாழ நான் பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது அவசியமாய் காணப்படுகிற அந்த காலவேளையில் நம்மை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று ஆண்டவரே சாலமோன் மூலமாக சொல்லப்பட்டதான வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்தீரப்பா. ஏசப்பா, குறிப்பாக ஆண்டவரை பெற்றோரை கனம் பண்ணும்போது ஆயுசு நாட்கள் பெருகும் என்று மோசே மூலமாக சொல்லப்பட்டதான வார்த்தை நாங்கள் தியானித்தோப்பா. கற்பனைகளை கை கொள்ளும்போது எங்கள் ஆயுசு நாட்கள் பெருகுமே. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆயுசு நாட்களை பெருகப்படும். இப்படி அநேக காரியங்களை நாங்கள் வேதத்தினூடாக தியானிக்க முடியும். இந்த காலவேளையில் ஆண்டவரை ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் தியானித்தோப்பா. நாங்கள் பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. எங்களுக்கு பல நெருக்கடிகள் இருந்தாலும் அதை ஓரமாக வைத்து விட்டு பெற்றோரோடு சில நிமிடங்களை ஆண்டவரே ஒதுக்க, அவளோடு கர்த்தாவே சில நிமிடங்கள் பேச, அவருடைய கஷ்ட சுகங்களை விசாரிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர்களுக்கு தாருங்க. சில நேரங்களில் சில காரியங்களை பெற்றோரோடு ஆலோசிக்கக்கூடிய கிருபைகளை கூட தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதிய இடத்துல ஆலோசனை இருக்கிற நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரை அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழக்கூடிய கிருபைகளை தந்து விடுங்க. இப்படி நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.